முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் வரை முயற்சி செய். வெற்றி என்றென்றும் உனதே. எழுத பிடிக்காத குழந்தைக்கு அழகாக ஹேண்ட் ரைட்டிங் எழுதணும்னு ஆசையாக இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். மோஸ்ட்லி கிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்கேஜி யூகேஜி இந்த ஸ்டாண்டர்டில் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கோ அதுதான் அவங்களோட லைஃப் லாங்காக ஒரு 90% கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மறுக்கப்படாத ஒரு உண்மையினே சொல்லலாம். அந்த கிட்ஸ்க்கு அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு எழுத பிடிக்கலை, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் அப்போ நீட்டாக இல்லை, நம்ம சின்ன பிள்ளைங்க தான் நினச்சி நம்ம விட்டுட்டோம்னா அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். மேபி ஒரு 1 or 2% வேணால் வளர வளர அவங்களே அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் நம்ம இப்போ தான் எழுதுகிறாங்க படிக்கிறாங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி நம்ம விடக்கூடாது. மோஸ்ட்லி கிட்ஸை கேஜிலேருந்து ஒரு 5th வரைக்கும் டியூஷன் அப்படிங்கிறதுக்கு அனுப்புகிறதே ரொம்ப தவறான ஒரு விஷயந்தான். ஒரு அம்மாவாக நம்ம தான் கூட இருந்து அவங்கள பார்த்துக்கணும். ஸோ இதில் மேக்ஸிமம் கிட்ஸ் பயப்படுறது எதுக்குன்னா எழுதுறதுக்காக தான். அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக வரணும். எழுதவே பிடிக்கலை, இஷ்டத்துக்கு அந்த லைனை டச் பண்ணாமல் கிறுக்கு தள்ளுவாங்க ஒரு எல்கேஜிலேயே. அப்படிப்பட்ட கிட்ஸ்க்கு நம்ம என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கிட்ஸை எழுத சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக கலரிங் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு நிறையா கொடுக்கலாம். கலரிங் எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே ரொம்ப குட்டி குட்டி இமேஜஸாக இருக்கிற அப்படி கலரிங் புக்ஸ் கொடுக்காம கொஞ்சம் நீட்டாக ஒரு பிக்காக ஒரு ஆப்பிள், ஒரே ஒரு ஆப்பிள், அதுவும் பிக்கின் சைஸாக இருக்கிற ஒரு மாதிரி புக்கு, ஒரு பால், இப்படி எது பெருசாக இருக்கோ அது ஆல்ஃபபெட் ஆர்டர்படி அவங்க கற்றுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி, நம்பர்ஸ் கவுண்டிங் இருக்கிற மாதிரி, இப்படி எல்லாமே லேர்னிங்கும் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிற கலரிங் புக்காக நம்ம கொடுத்தோம்னா அந்த கலரிங் புக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இரிட்டேட்டடாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இரிட்டேட்டடாக தான் இருக்கும். அதாவது எழுத பிடிக்காத கிட்ஸ்க்கு. இப்போ எல்கேஜி போய்கிட்டே தான் இருப்பாங்க, பட் கலரிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு எழுத இன்ட்ரெஸ்ட் இல்லை, எழுத உட்காரலை. அதுதான் மெயினான காரணமே. ஸோ கலரிங்கை பிடிச்சி நம்ம உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலாம். இந்த இதில் லைனை விட்டு வெளியே வரக்கூடாது, பேக்ரவுண்ட் ஒயிட் தெரியக்கூடாது. ஏதாவது ஒரு டாஸ்க் நம்ம திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கலரிங்கில் ஆர்வம் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அந்த லைனை விட்டு கலர் போகக்கூடாது. ஸோ நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது அந்த க்ரையான்ஸ் ஹோல்டிங் பவர் அவங்களுக்கு வந்துருச்சுனாலே பென்சிலை அழகாக பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லைனை விட்டு கலர் எப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேஷனோடு இருக்காங்களோ அதை இது நோட்டில் எழுதும் போது 2 லைனாக இருக்கலாம், 4 லைனாக இருக்கலாம், அந்த லைனை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நோட்டை கொடுத்து எழுது படி எழுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் சேஞ்ச் ஆகவே மாட்டாங்க. அதுவும் இப்போ 3rd term வந்துருச்சு. 3rd term வந்ததுக்கப்புறமும் நிறையா கிட்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங்கை. இந்த வீடியோ அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கும் அப்படிப்பட்ட டீச்சர்ஸ்க்கானது தான். அந்த கிட்ஸ்க்கு ஒரு கலரிங் புக்கை கொடுங்க. ஃபஸ்ட்டு அவங்க கலரிங் பண்ணுறதுக்கும் லாஸ்ட்டு பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் கிறுக்கிறதுக்கும் நம்ம அதை திரும்ப 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 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவங்க பண்ணுறதுக்கும் லாஸ்ட் பேஜில் அவங்களோட கலரிங்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில கிட்ஸ் வாங்கி கொடுத்த அன்றைக்கே பேப்பரை ஃபுல்லாக புக்கை ஃபுல்லாக டேர் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ கலரிங் புக் 10 rupees கடையில் கூட நிறையா இருக்குது. ஸோ பிக்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய பிக்சர்ஸாக இருக்கிற புக்காக ஃபஸ்ட்டு வாங்கி கொடுங்க. அதை அவங்க பண்ண திரும்ப நெக்ஸ்ட் லெவல் அவங்க எஜுகேஷன் வர ஸ்டேஜ் போகும்போதும் நம்ம இங்கே புக்கோட சைஸை மாற்றிக்கலாம். பிக் பிக்சராக இருக்கிறத ஸ்மால் பிக்சராக மாற்றி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு தக்கன அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கோட இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது ப்ராக்டிக்கலாக நிறையா கிட்ஸ் பண்ணி பார்த்து அதனால் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆன கிட்ஸை நிறையா பார்த்ததுனால தான் கண்டிப்பாக இதை ஒரு பேரண்ட்டோ டீச்சர்ஸோ யாரோ பார்க்குறீங்க எழுத கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.